ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஆர்டிஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா இஸ் கீத் ஹேரிங். ஸோ ஹீ இஸ் அன் அமெரிக்கன் ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் அண்ட் இவரும் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் பாப் ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் வந்து ஆஹ், ரொம்ப வந்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட டிஸ்டிங்டிவ் ஸ்டைல் என்ன அப்படின்னா லைக் ஹி ஒன்லி யூசஸ் சிம்பிளிஃபைட் போல்ட் அவுட்லைன்ஸ். ஸோ அது எல்லா பீப்புளுக்கும் அது வந்து ஈஸியாக போய் அது சேர்ந்துரும். ஸோ அவர் வந்து இந்த ஆர்ட் ஸ்டைல் வச்சு ஹி ஹாஸ் டன் லாட்ஸ் ஆஃப் விஷுவல், அதாவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. சோஷியல் ஆக்டிவிசம் வந்து ரொம்ப வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஓகே, நான் நிறைய டீட்டெயில்ஸ் அவரை பற்றி வந்து கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் நமக்கு அந்த டிராயிங்கோட டைம்லைன் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த நேம். ஸோ நீங்க வந்து ஆஃப்டர் தி கிளாஸ் நீங்க போய் நீங்க ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ் ஆர்ட் ஒர்க்ஸ். இட்ஸ் வெரி சிம்பிளிஃபைட் வெர்ஷன் அண்ட் சம்டைம்ஸ் சரியல் ஆர்ட் கூட அதுல இருக்கும். ஓகே ஓகே, எல்லாரும் ஸ்கெட்ச் புக்ஸ் எடுத்துக்கோங்க, டேக் யோர் பென்சில்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து வில் பி யூசிங் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் ரெடியா இல்லை அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே, யூ கேன் யூஸ் crayons, கலர் பென்சில்ஸ் ஆல்சோ. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ரெடியா இருக்கீங்களா? ஸ்கெட்ச் புக்ஸ் அண்ட் பென்சில்ஸ், யோர் ரூலர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா லைக் ஒரு ப்ராசஸை வந்து வில் பி ரிப்பீட்டிங் அகெயின் அண்ட் அகெயின். அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்றதால வி கால் இட் பேட்டர்ன். ஓகே, ஸோ உங்ககிட்ட A5 ஸ்கெட்ச் புக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். A5ல வந்து இந்த ஐ திங்க் இட் இஸ் 4.8 சென்டிமீட்டர்ஸ் வரும். இந்த இது வந்து லென்த் வந்து இட் வில் பி லைக் 21 சென்டிமீட்டர்ஸ். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் நீங்க இதை வந்து ஈக்குவல் ஈக்குவலா வந்து பிரிச்சுக்கோங்க. மேபி லைக் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இட் கம்ஸ் டு 15. பரவாயில்ல, இங்க கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, 5 பிரிச்சுக்கோங்க. பிரெத் வைஸ் 5 சென்டிமீட்டர்ஸா பிரிச்சுக்கோங்க. யூ கேன் யூஸ் யுவர் ரூலர்ஸ். சிமிலர்லி இதுக்கு வந்து 7 சென்டிமீட்டர்ஸா யூ கேன் ஸ்பிளிட். ஸோ ஆன் த ஹோல் யூ ஆர் மேக்கிங் அ கிரிட். 9 பாக்ஸஸா வரும். யூ ஆர் மேக்கிங் அ கிரிட். It will be 9 equal boxes. நீங்க மீன் டைம்ல வந்து நான் வந்து அவரோட ஆர்ட் ஒர்க்கை வந்து ஒரு காட்டுறேன். பிகாஸ் அது ரொம்ப நியூ இல்லை இவர். அவர் ஆர்ட் ஒர்க் வந்து நீங்க பாருங்க. ஜஸ்ட் அன் ஓவர்வியூ இது. ஸோ யூ கேன் சி ஹிஸ் ஆர்ட் ஒர்க்ஸ். இது பார்த்தாலே வந்து இதுவும் வந்து ஒரு பாப் ஆர்ட் ஸ்டைல் மாதிரி தான். ஃபுல் போல்ட் கலர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூ ஹாவ் போல்ட் பிளாக் அவுட்லைன்ஸ் அண்ட் ஸ்பெஷலி திஸ் ஒன் த டான்சிங் ஃபிகர்ஸ். ஹீ இஸ் அன் அமெரிக்கன் ஆர்டிஸ்ட். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் டான்சர்ஸ் வச்சு, அவங்க அந்த அமெரிக்கன் ஸ்ட்ரீட் டான்சர்ஸை வச்சு வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் போட்டிருக்காரு. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா லைக் ஆல் த மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு சிம்பிள் 3 லைன்ஸ்ல அவர் வந்து அந்த சைட்ல எல்லாம் வந்து போட்டிருப்பாரு. ஒரு 3 லைன் தான் இங்க. அந்த 3 லைன்ஸ்ல வந்து யூ கேன் அது என்ன, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓ ஹி இஸ் ஜம்பிங், ஹி இஸ் டான்சிங், ஹி இஸ் மூவிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு ஆக்ஷனும் வந்து சிம்பிள் லைன்ஸ்ல வந்து டெபிக் பண்ணியிருப்பாரு.
So his simplified kinetic figures, it will fascinate everybody. அது வந்து ரொம்ப ரீச் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். எல்லாம் முடிச்சிட்டீங்களாமா? கிரிட் போட்டீங்களா? கண்ணா முடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நாட் yet தீக்ஷிதா, தம்ஸ் டவுன் தான் பாருங்க. Okay, we'll give it another few seconds. Yeah. Okay. Okay. Yeah. ஓகே. ஸோ நம்ம வந்து இங்க வந்து ஒரு டேர்மை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். லைக் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஸ்டிக் ஃபிகர்ஸ் டு என்னது அந்த டான்சிங் ஃபிகர்ஸ் வந்து ஃபேசினேட் ஆயிருக்கேன்னா, அதனால நான் அதை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கேன். கீத் ஹேரிங்ஸ் டான்சிங் ஃபிகர்ஸ் தான் இன்னைக்கியோட பேட்டர்ன் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு நான் வந்து கைட் ஆட்டம் ஸ்டிக் ஃபிகர்ஸை வந்து நான் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ நான் ஈச் டைல் ஒரு டைலுக்கும் வந்து ஒரு ஃபிகரை வந்து நான் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை வந்து நான் ஃபில் பண்ண போறேன். இந்த ஸ்கெட்ச் புக் பேஜை வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் த கிரிட்ஸ். இப்போ வந்து நான் சொல்லித்தரேன், பட் ஃபியூச்சர்ல யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் த கிரிட்ஸ் ஆர் ரெடியூஸ் இட். யூ கேன் மேக் யோர் ஓன் பேட்டர்ன். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஒரு சிம்பிள் சர்க்கிள் போட்டுக்கிறேன். மேக் ஷுர் அந்த கேப் வந்து மேபி ஒரு 2 ஃபிங்கர் கேப் மாதிரி நீங்க விட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து இந்த கேப் விடுறேன் அப்படின்னா ஃபார் எவ்ரி டைல் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ த சேம். அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்டிக் ஃபிகர்னா உங்களுக்கு மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அந்த ஸ்பைன் அது ஸ்ட்ரெயிட்டா லைன் வந்து இண்டிகேட் பண்றேன். இந்த சர்க்கிளை விட்டு வெளியில ஷோல்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கிள் விட்டு நான் வெளியில கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அந்த லைனுக்கு ஐதர் சைடு வந்து பேலன்ஸ்டா இருக்கு, சேம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க ஆர்ம்ஸ் கொடுக்குறேன். And for the hands, a small dash. அண்ட் கண்ணா மேக் ஷூர் இட் இஸ் இன் விஸ்பர் லைன்ஸ். நம்ம வந்து லைட்டா போட போறோம் பிகாஸ் நான் கைடுன்னு சொன்னேன்ல. கைட் லைன்ஸ், கைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து விஸ்பர் லைன்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க. அதாவது விஸ்பர் லைன்ஸ்னா ரொம்ப லைட்டா, லைட் ப்ரெஷர்ல வந்து நீங்க போடுறீங்க. இட் இஸ் இரேசபிள். அந்த மாதிரி நம்ம இரேஸ் பண்ணா அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து ஸ்கெட்ச் புக்ல வந்து ரெசிடியூ ஆகாம பாத்துக்கணும். அண்ட் பர்டிகுலர்லி ஃபார் திஸ், ஏன்னா இது வந்து நம்ம ஃபைனல்ல நான் சொல்றேன். ஏன் பர்டிகுலர்லி இது நான் ஃபைனலா சொல்றேன். அண்ட் என்னோட லெக்ஸுக்கு
ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ரெண்டு டயகனல் லைன்ஸ் வந்து ரெண்டு சைட்லயும் ஈக்குவலா போட்டிருக்கேன். மேக் ஷுர் உங்க ஹேண்ட் லென்த்தும் உங்க லெக்கோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் இந்த ஹேண்டோட லென்த்தும் இந்த லெக்ஸோட லென்த்தும் சேம் சேம் இது மெஷர்மெண்ட். நீங்க அதுக்காக மெஷர் பண்ணணுங்கிறது நான் சொல்ல வரல. ஓகே, தோராயமா ஒரு ஒரு சேமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபார் த ஃபீட் அதே மாதிரி ஹேண்ட்ஸ் போட்ட மாதிரியே நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப் ப்ளீஸ். Waiting for few more thumbs up, ma. ஓகே, Okay, we can proceed. ஓகே. ஸோ நான் இன்னொரு தடவை நான் ஒரு இந்த டிப் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம விஸ்பர் லைன்ல இது வரைக்கும் நம்ம போடணும். அண்ட் மேக் ஷுர் அந்த டாப் அண்ட் பாட்டம் டிஸ்டன்ஸ் வந்து அடுத்தடுத்து வர டைல்ஸ்ல வந்து சேமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் யுவர் ஹேண்ட் லென்த் அண்ட் யுவர் லெக் லென்த் சிமிலர் லென்த்தா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 3 டிப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு டைல்ஸ் பண்ணோம்? நான் இப்பதான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே கண்ணா. லைக் நாங்க என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கெட்ச் புக்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம கிரிட் போடணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ்ல வந்து லைன்ஸ் போட்டுக்க சொன்னேன். சிமிலர்லி இதுல 7 சென்டிமீட்டர் எடுத்து கிரிட் ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஓகே, யூ வில் பி கெட்டிங் 9 கிரிட்ஸ். ஓகேவா? அதுல ஒரு டைல் தான் நம்ம இப்ப போட்டிருக்கோம். அதுல ஒரு டைல்ல வந்து ஒரு ஸ்டிக் ஃபிகர் போட்டிருக்கோம். அண்ட் ஆர்டிஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லிடுறேன். நம்ம கீத் ஹேரிங்கோடைய ஆர்ட் ஒர்க்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஒரு பேட்டர்னை வந்து டிசைன் பண்ண போறோம்டா. ஓகே, அதுக்காக ஒரு பேஸ் கைடு தான் இது. நான் சாரி கண்ணா. பண்ணாம நான் ஒரு நோட் புக்ல பண்ணலாம்னா? யா எனிதிங். பட் நான் வந்து ஒரு A5 சைஸுக்கு சொன்னேன். பட் உங்க நோட் புக் சைஸ் எனக்கு தெரியாது. நான் A5 சைஸுக்கு ஐ டோல்ட் திஸ் இது உங்களுக்கு அது எப்படி பிரிக்க வருதோ அது பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமாடா? Yeah, we can. ஓகே, இது வந்து சின்ஸ் ஐ டோல்ட் யூ இது ஒரு கைட் மாதிரிங்கிறதால நான் என்ன பண்றேன்னா ஹெட் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து பென்சில் ஸ்கெட்சிங்ல வந்து நான் ஒரு ஃபைனல் ரெண்டர் மாதிரி கொடுக்க போறேன். நம்ம வந்து இரேஸ் பண்ணிடுவோம், விஸ்பர் லைன்ஸை இரேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹெட் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. தென் நான் ஒரு சின்னதா நெக் போட போறேன். அங்க நெக் கொடுத்துருக்கேன். மேக் ஷூர் அந்த கேப் விடுறது வந்து அந்த நேரோ கேப் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஆர் பாடி இஸ் சிமெட்ரிக்கல் தானே, அதனால அது வந்து நம்ம இங்க வரையும் போது அது பார்த்துக்கலாம். வில் மேக் ஷூர் இட் இஸ் ப்ராப்பர்.
நான் என்ன பண்றேனாடா, இது அப்படியே நான் அதோட அவுட்டர்ல வந்து ட்ராவர்ஸ் பண்றேன். என்னோட அவுட்லைனை அவுட்டர்ல ட்ராவர்ஸ் பண்றேன், அவ்வளவுதான். பட் இந்த ஸ்டிக் ஃபிகர்ல எல்லா லைன்ஸும் ரிஜிடா இருக்கா? ஆனா நான் அவுட்லைன் போடுற லைன்ஸ் எல்லாமே இங்க வந்து கர்வா வருது, இங்க கர்வ்ஸ் இருக்கு. பட் என்னோட ஸ்டிக் ஃபிகர்ல எல்லா லைன்ஸும் எப்படி இருந்துச்சு? இட் இஸ் வெரி ரிஜிட், ஸ்ட்ரெயிட்டா இருந்தது. இங்க வந்து நான் என்ன பண்றேன், கர்வ் லைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றேன், அவ்வளவு. அண்ட் பாடிக்கு வந்து வரும்போது நீங்க வந்து நேரோவா கொடுக்காதீங்க, இட் won't பி குட், ரைட்? பாடி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸுக்கு நேரோவா இருக்கட்டும் உங்க கேப்ஸ், ஆனா ஃபார் த பாடி இந்த கேப் வந்து வைடா இருக்கட்டும். ஸோ யூசிங் திஸ் as your கைட், நான் அதை அப்படியே நான் வந்து ட்ராவர்ஸ் பண்றேன். ஓகே, till this step நீங்க எல்லாருமே முடிச்சிட்டீங்கன்னா thumbs up கொடுங்கடா. Yeah, we can proceed now. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஐ எம் கோயிங் டு erase மை ஸ்டிக் ஃபிகர் லைன். ஸோ அந்த நெக் கிட்ட இருந்தது கைடா யூஸ் பண்ண எல்லா லைன்ஸும் நான் வந்து இரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நம்ம அவரோட ஆர்ட் ஸ்டைல் பார்த்தோம்ல, நம்ம டைரக்டா போடுறதுக்கு இது ஒரு கைடா யூஸ் பண்ணி போட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸ்தட்டிக்கா இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். ஏன்னா அது பேலன்ஸ்டா வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவரே எப்படி நம்ம ஒரு பார்ட்ஸா பிரிச்சு போட்டோம், அது மாதிரி இதையும் நம்ம எப்பவுமே எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும், ஐ மீன் எந்த ஹியூமன் ஃபிகர் எதுவா இருந்தாலும் கன்சிடர் இட் லைக் அ ஷேப். இந்த ஷேப்பை பார்த்து நீங்க டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா இட் வில் பி பேலன்ஸ்ட் அண்ட் ஈக்குவல். ஸோ எல்லாருமே இரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க மார்க்கர்ஸ் எடுத்துக்கோங்கடா. நம்ம வந்து அவுட்லைன்ஸ் கொடுக்க போறோம். நம்ம பார்த்தோம்ல அவங்க ஆர்ட் ஒர்க்ஸ்ல வந்து அந்த போல்ட் பிளாக் அவுட்லைன் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மார்க் மாதிரி இருக்கு அவங்களது. ஸோ அதை வந்து நம்ம இங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். Can we use pen? யா, ஓகே. பென் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் அது வந்து அதோட நிப் வந்து நேரோவா தான் இருக்கும். பட் நீங்க என்ன பண்றீங்க, யூ கேன் மேக் அ டபுள் லைன் அண்ட் ஃபில் இன். ஓகே, அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்றதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் பென்னு, அதே மார்க்கர்ஸ் வந்து நல்லா இவ்வளோ திக் லைனா இருக்கும். ஸோ பென்னோட தின் லைனை வந்து இன்னொரு தின் லைன் போட்டு யூ கேன் ஃபில் இன். ஓகே, Okay. மேக் ஷூர் உங்க அவுட்லைன் வந்து மெதுவா போடுங்க.
ஒரு அவசரமும் இல்ல. Do we use a black marker to trace it? யா. மை லைன்ஸ் ஆர் ஆல்ரெடி திக், ரைட்? அதனால நான் அது உங்களுக்கு பண்ணி காட்டல. நீங்க வந்து உங்க பென்சில் லைன்ஸ் மேல யூ ட்ரேஸ் இட். நல்லா போல்ட் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் நீங்க அவுட்லைன் போடும்போது உங்க லைன் வித், அதாவது இந்த லைன் வித் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஒரு பாயிண்ட்ல வந்து தின்னா, ஒரு பாயிண்ட்ல திக்கா இல்லாம அந்த லைன் வித் வந்து சேமா இருக்குதான்னு பார்த்துக்கோ. Can I use this poster? என்ன கண்ணா? Can I use this poster? Yeah, I could see you're using a Posca marker. Yeah, it's absolutely okay. Fine. And do we erase the pencil after அப்படின்ட்டு நிஷாத் கேட்டிருக்கீங்க. எஸ்மா. ஆமா. ஆக்சுவலி நீங்க ப்ராட் லைன்ஸ் போடும்போது பென்சில் மார்க்ஸ் வந்து தெரியாது. சப்போஸ் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் பென்சில் லைன்ஸ். அதை இரேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க ஸ்டிக் ஃபிகர்ஸை வந்து இரேஸ் பண்ணிருங்க கம்ப்ளீட்லி. Okay, Ritvik is asking, do we do the same with the grid like outline it? புரியல, என்னது? Do we do the same with the grid like outline it? Ritvik, நீங்க unmute பண்ணிட்டு கேளுங்க கண்ணா. The question is not very. Actually, are you asking me, are we going to repeat the same process for all the grid? No, do we need to outline the grid itself? That's what he's. No. Yes. No. Like, do we need to outline the grid? இல்லம்மா. ஆக்சுவலி இப்போ வேண்டாம், பட் at the end I'll say. இப்போ அவுட்லைன் கொடுக்காதீங்க. பிகாஸ் ஏன் வேண்டாம் அப்படின்னா, ஐ வாண்டட் டு யூஸ் பெயிண்ட்ஸ். அதனால பெயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிரிட் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு அது ப்ராப்பரா வரும். இல்லைன்னா அவுட்லைன் மேல பெயிண்ட் விழும், ஸ்மட்ஜ் ஆகலாம். அதனாலதான் சொல்றேன். ஸோ இது வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப். Yeah, we can continue. ஓகே. ஸோ இது வந்து நம்ம முடிச்சிட்டோம், லைக் அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம்னா, வில் பி கோயிங் வித் த கலரிங் ப்ராசஸ். ஆமால, பட் நான் என்ன இங்க ட்ரை பண்ண இது பண்றேன்னா, நம்ம கலரிங் வந்து கலரிங் ஸ்பேஸ்ல கொடுக்காம அதுக்கு ஆப்போசிட்டா வில் பி யூசிங் த நெகட்டிவ் ஸ்பேஸ். லைக் நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்து நம்ம கலர் பண்ண போறோம். we won't introduce colors inside.
ஓகே. அண்ட் இங்க வந்து ஐ வில் பி டீச்சிங் அ கலரிங் ஸ்கீம். என்னன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து we just picked bright colors for the pop art style. So இங்க வந்து I wanted to teach you 2 color schemes. Okay. So இது வந்து ஒரு கலர் வீல். ஓகேவா கண்ணா? நீங்க வந்து அந்த 9 grids இருக்கா? ஸோ 9 gridsல வந்து 2 கலர் பிக் பண்ணிக்கோங்க. ஓகே. எங்க கலர் பண்றீங்கன்னா you have to color it in the negative space. So the first one is we will be using the negative space for the coloring, and what color to use அப்படிங்கிற questionக்கு we will be picking 2 colors. First color scheme வந்து complementary colors, and the second one is analogous colors. Okay. So first வந்து complementary colors அப்படின்னா நான் ரெட் பிக் பண்றேன், ஐ வாண்ட் ரெட் அப்படின்னா நீங்க அதுக்கு ஆப்போசிட்ல என்ன கலர் இருக்கோ, கிரீன் இருக்கு. ஸோ நீங்க ரெட் அண்ட் கிரீன் யூஸ் பண்ணி உங்க கிரிட்ஸை வந்து ஃபில் பண்ணலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் கலர் ஸ்கீம். இல்ல ஐ வாண்ட் அனலாகஸ் கலர் ஸ்கீம் அப்படின்னா நான் ரெட் பிக் பண்றேன்னா யூ கேன் ஐதர் யூஸ் ஆரஞ்ச் ஆர் யோர் வயலட். ஓகேவா? உங்க நெய்பரிங் கலர்ஸை யூஸ் பண்றீங்கன்னா இட் இஸ் அனலாகஸ். ஓகே. பக்கத்து நெய்பர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அனலாகஸ் கலர் ஸ்கீம். ஆனா ஆப்போசிட் கலர்ஸ் இந்த கலர் வீல்ல யூஸ் பண்றீங்கன்னா இட் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்டரி கலர் ஸ்கீம். ஓகேவா? நான் என்ன வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். நீங்க ஐதர் காம்ப்ளிமெண்டரி சூஸ் பண்ணிக்கோங்க இல்ல அனலாகஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க 2 கலரை பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டைல் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது வந்து அப்படியே நீங்க ஆல்டர்னேட்டா நீங்க வந்து கலர் ஃபில் பண்ணிட்டு வரலாம். எனி டவுட்ஸ் இன் திஸ் கண்ணா? Like, what do we use to color it? You can use your paints, any medium, but paints வந்து இந்த வாட்டி பண்ணா கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும்னு ஐ ஃபீல். your acrylic paints, don't use your water colors. ஏன்னா நம்ம அவுட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, வாட்டர் கலர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகும். I don't have paints. Okay, no problem. You can use your crayons, color pencils, your pastels, oil pastels. So everyone decided என்ன கலர் ஸ்கீம் யூஸ் பண்றீங்க, what colors to use? Do we use complementary colors or analogous colors? Yeah, you have to choose either one. நீங்க கலர் வீல் பாக்குறீங்களாடா? இன்னும் அது இந்த பேஜ் இருக்கட்டுமா, or shall I shift to my drawing page? Can we use oil pastels? Yeah. We can use paint markers also, right? Yeah. So இந்த டைம்ல வந்து நீங்க 2 கலர்ஸ் பிக் பண்ணிக்கோங்கடா. If we're using paint, do we use like the acrylic paint? Then do we use paint brushes? Yeah. பெயிண்ட்ஸா இருந்ததுன்னா அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கர்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். பட் இஃப் யூ ஹேவ் பெயிண்ட்ஸ் நீங்க பிரஷஸ் யூஸ் பண்ணிக்கோங்க.
உங்க A5 ஷீட்டுக்கு வந்து யூ கேன் யூஸ் யோர் மீடியம் சைஸ் ரவுண்ட் பிரஷ். லைக் 4 size 4. Do we have to color now? Yeah கண்ணா. select 2 colors. For the first grid நீங்க வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட கலர் வீல்ல yellow and green நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் அனலாகஸ் கலர் ஸ்கீம்ல சூஸ் பண்ணியிருக்கேன் yellow and green. ஓகே, ஸோ நான் அது வந்து நான் அங்கே ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா yellow யூஸ் பண்ணுறேன். ஸோ த நெக்ஸ்ட் டைல் நான் என்ன யூஸ் பண்ணுவேன், பக்கத்து கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறதால ஐ வில் பி யூசிங் மை green. Do we have to go in order, or can you go like opposite? Like, can you start Yeah. with blue and purple, or like? ஆமாடா, நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ளூ அண்ட் யோர் பர்பிள் இல்லை, ஐ திங்க் இட்ஸ் வயலட். ஓகே, நீங்கள் அனலாகஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் யோர் ப்ளூ அண்ட் யோர் வயலட். பர்பிள் வந்து இதுதான் பர்பிள். Yeah, you can check with the color wheel, ma. You can use your aqua blue and your green. ஸோ இது எதுக்காகனா அந்த கலர் வீல் வந்து கொஞ்சம் நீங்க ஸ்டடி பண்றதுக்காக ஐ ஹவ் கிவன் சம் டைம். ஸோ நெய்பரிங் கலர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு இது இல்லை அப்படின்னாலும் யூ கேன் ஹாவ் அ ரெஃபரன்ஸ். கலர் வீலும் நீங்க போட்டிங்கனாலே யூல் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ். அண்ட் என்னோட ஸ்க்ரீன்லயே தெரியும். சி இஸ் another கலர் வீல். இது கலர் வீல். ஸோ இந்த டைல்ல நம்ம முடிச்சிட்டோம்டா, நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவ் ஸ்பேஸ்ல வந்து நான் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்னேன்ல, நான் லாஸ்ட்ல சொல்றேன் அப்படின்னு, ஏன் வந்து விஸ்பர் லைன்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு. பிகாஸ் நான் இது வந்து பிளெயினா விட்டுட்டேன். என்னோட பேப்பர் கலர் தான் நான் இங்க விசிபிளா இருக்கும். ஸோ அங்க வந்து நம்ம ரொம்ப திக்கா கொடுத்துட்டு ரேஸ் பண்ணி அந்த மார்க்ஸ், பென்சில் மார்க்ஸ் வந்து இருந்ததுன்னா இட் வில் பி கிளம்ஸி, ரைட்? அதனால தான் சொன்னேன், ரொம்ப லைட்டா வந்து ஸ்டிக் ஃபிகரை போட்டுக்கோங்க. Nishad is asking, can you give us an example? கண்ணா மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதனால நான் கேட்கல. பட் த லாஸ்ட் கொஸ்டின், கேன் யூ கிவ் அஸ் an example? நிஷாத், வாட் டு யூ? எக்ஸாம்பிள் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்? யூ நீட் கலர் பண்றதுக்கு எக்ஸாம்பிளா? So let's say you choose purple and violet. So what do? Do you color the first one the background purple and then the stick figure violet, or? தட் இஸ் யோர் ப்ரிஃபரன்ஸ் மா. எது வேணா ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இஃப் யூ Okay. யூசிங் பர்பிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் கிரிட், செகண்ட் வில் பி ப்ளூ ஆப்வியஸ்லி. அதே ப்ளூ போட்டீங்கன்னா பர்பிள் அது அப்படியே வரும். Okay, wait, இட்ஸ் so- நாட் an issue மா. பட் So நாட் we just color the first one right now, and then we leave the stick figure white. இல்ல ஐ ஜஸ்ட் டோல்ட் அந்த பர்பிளும் ப்ளூ இட் won't இட்ஸ் நாட் அனலாகஸ் ஸ்கீம் அப்படி சொன்னேன். இட்ஸ் யோர் வயலட் அண்ட் யோர் ப்ளூ அப்படி Yeah, சொன்னேன். violet on blue. I chose violet and blue. So do we color the first one? So like the background இல்ல யூ purple. கேன் இன்டர்சேஞ்ச் தோஸ், தட்ஸ் நாட் an Okay. issue. No, but do we leave the stick figure white? You need to leave. Yeah, we are going to leave it white. Okay. ஆமா, நான் வந்து அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் மட்டும்தான் ஐ ஹவ் கிவன் த கலர்ஸ். நான் இந்த இடத்துல ஐ எம் நாட் கலரிங். Okay. ஐ எம் நாட் யூசிங் மை கலரிங் ஸ்பேஸ். ஐ எம் யூசிங் மை நெகட்டிவ் ஸ்பேஸ். அங்கதான் கலர்ஸ் கொடுக்கும்.
I have a question. Yeah, For the colors we picked, do we go like a pattern for the background? Oh, you need to make a pattern. No, do we have to make a pattern for the background for each? இல்ல கண்ணா, இதுதான் பேட்டர்ன் ஆக்சுவலி. உன்னோட என்டையர் ஸ்கெட்ச் புக் இருங்க, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு வந்து தெரியும்ல. ஜஸ்ட் a second. I'll just show you an example. That will be easy. Wait, ma. Okay, I don't know. I've kept somewhere. Okay. Okay. So இது வந்து ஃபைனல் ஆர்ட் ஒர்க் கிடையாது, பிகாஸ் we are using color schemes. பட் இங்க வந்து நாங்க ரேண்டம் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். This is a pattern. Okay. We are building a pattern. Okay. அதுல ஒரு பார்ட் தான் இந்த கிரிட். ஓகே. Yeah, okay. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டைல் முடிச்சிட்டீங்களாமா? அண்ட் ஒன் மோர், நான் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் சொன்னேன்ல, லைக் ஐ ஷோட் ஹிஸ் ஆர்ட் ஒர்க்ஸ், லைக் கீத் ஹேரிங்ஸ் ஆர்ட் ஒர்க்ஸ்ல அந்த மூமெண்ட்ஸை வந்து ஹி ஜஸ்ட் ரெப்ரசன்டட் வித் சிம்பிள் 3 லைன்ஸ். அதை வந்து நான் இங்க போடுறேன். ஓகே. அந்த மோஷன் வந்து ஒரு எப்படி வேணா அவங்க டெபிக் பண்ணிருக்கலாம். அதுவும் பாருங்களேன், ரொம்ப டீடைல்ஸ் இல்ல ஃபார் த ஹியூமன் ஃபிகர். ஐஸ், நோஸ் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் அ சிம்பிள் அவுட்லைன். அவங்க வந்து அந்த என்டையர் ஸ்ட்ரீட் டான்சர் கம்யூனிட்டியை வந்து he has depicted. ஸோ அது வந்து அந்த விஷுவல் ஆர்ட்டுங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல். நீங்க அந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணி அவ்வளோ வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். தட் இஸ் வெரி பவர்ஃபுல். செகண்ட் கிரிட் போலாமாடா? Okay, Ria is asking, so I kind of accidentally in my first square did half red and half purple. What do I do? ஓஹோ, ஓகே. அது அது ஓகேடா, ஒன்றும் இல்லை. நீங்க வந்து இப்படி ஹாஃபா பண்ணிருக்கீங்கன்னா அந்த நெக்ஸ்டும் ஹாஃப் ஹாஃபா பண்ணுங்க. இட் வில் பி வெரி குட். ஓகே. Wow, நீங்க அதையும் ஹாஃப் ஹாஃபா பண்ணுங்க. ஓகே. that's ஸோ a beautiful. நான் யூஸ்வலா நான் சொல்றதுதான், வந்து நம்ம ஆக்சிடென்டலா நம்ம பண்றதே வந்து யூ வில் ஹாவ் அ கிரியேட்டிவ் ஸ்பார்க் ஆல்சோ. ஸோ நீங்க வந்து நான் அது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காம, ஓகே இதை எப்படி நான் வந்து இன்னும் இது பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா ஈவன் யூ வில் கெட் சம் ஐடியாஸ். நான் வந்து இப்போ வெர்டிகலா சொன்னேன்டா பிரியா. இல்ல நீங்க இப்படி போட்டிருக்கீங்கனாலும் யூ கேன் கண்டினியூ த சேம். அதே வந்து நீங்க ரிப்பீட் பண்ணலாமா, நோ இஷ்யூஸ். Yeah, we can proceed, Dikshita. We Yeah, have okay. had enough thumbs up. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டிக் ஃபிகர் போட்டு நம்ம இங்க போட்டோம் இல்லடா. ஸோ அடுத்தடுத்த டைல்ஸ்ல நான் ஸ்டிக் ஃபிகர்ஸ் மட்டும் நான் போடுவேன், நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணு. ஓகே, நீங்க பண்றீங்களா? will you take this as a challenge and will you complete the pattern? ஓகேவா? இல்ல நான் உங்களுக்கு என்டையர் இது நான் உங்களுக்கு போட்டு காட்டணும்? என்ன பண்ணா?
என்னடா பதிலே காணும். உங்களுக்கு ஸ்டிக் ஃபிகர் மட்டும் போட்டு நீங்க ப்ராசஸ வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களா ஆர் எல்லா ப்ராசஸும் நம்ம போட்டு கிளாஸ்ல பண்ணலாமா? Okay, before that, quick questions. Do we put those movement lines on the first box? Yes, I think. யா Okay. யா Do we add the second question? Do we add the black lines with paint? யா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். பிகாஸ் போஸ்கா மார்க்கர்ஸ் கோ வெல் வித் யூ அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். நீங்க பெயிண்ட் பண்ணிட்டும் நீங்க மார்க்கர் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அங்க பேஸ்டல் இருந்ததுன்னா யோர் மார்க்கர்ஸ் ஓன்ட் ஒர்க். அந்த பட்சத்துல வந்து ஆயில் பேஸ்டல்லயே நீங்க வந்து பிளாக் லைன்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே, அதாவது ஒரு சில மீடியம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அது ரெண்டும் ஜெல் ஆகும். ஒரு சிலது வந்து அது சேராது. ஓகே, அது மட்டும் நீங்க நோட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணும் அதுதான் யூஸ் பண்ணுங்கிறது நான் சொல்லல. பட் மேக் ஷூர் யூ நோ விச் மீடியம் கோஸ் வெல் வித் விச் ஒன். ஓகே, செகண்ட் ஸ்டிக் ஃபிகர் இஸ், நான் இப்போ செகண்ட் ஸ்டிக் ஃபிகர் வந்து இந்த லைனை வந்து நான் வந்து கைடா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோட ஹெட்ஸ் வந்து அந்த ப்ராப்பரா அந்த பொசிஷன்ல இருக்கான்னு பாக்குறேன். நான் ஐ வில் ரெடியூஸ் திஸ். ஸோ போடும்போது அதை நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் இங்க வந்து ஒரு பெண்ட் ஸ்பைன் போடும். And my hands, one raised, another downward. I think this is too longer. So அந்த length பார்த்துக்கோங்க. Okay, this is my second stick figure. ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ல போட்ட ப்ராசஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக் ஃபிகரை விஸ்பர் லைன்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம். தென் அந்த பென்சில் வச்சு அந்த அவுட்லைனை ட்ரவர்ஸ் பண்ணி அந்த ஃபிகரை எடுத்துட்டு வந்தோம். தென் அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கர் லைன்ஸ் வந்து அதை ட்ரேஸ் பண்ணோம். அப்புறம் கலர்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ்ல கலர் பண்ணோம். ஓகே, இந்த ப்ராசஸை வந்து நான் ஓவராலா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதை வந்து நான் எல்லா ஸ்டிக் ஃபிகர்ஸும் நான் போட்டதுக்கு அப்புறம் போடட்டுமா வேண்டாமான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல நாங்களே ட்ரை பண்றோம் அப்படின்ட்டு நீங்க சேலஞ்சா எடுத்துக்கிறீங்களா? கண்ணா ஃபீல் ஃப்ரீ, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆன்டிக் ரெஸ்பான்ஸ் யாராவது ஒரு கொடுத்தீங்கன்னா she can proceed accordingly. சேலஞ்ச் பண்ணிடும். சூப்பர் டாக்கண்ணா. ஓகே, ஸோ நீங்க செகண்ட் ஸ்டிக் ஃபிகர் போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. we'll move on to stick figures with all the grids. தேர்ட் டைலுக்கு போலாமாடா? ஆண்டி, இந்த ஒன்னுக்கு ஷோல்டர்ஸ் இல்லைல்ல, எப்படி நெக்கை கனெக்ட் பண்றது? ஷோல்டருக்கு நான் வரட்டுமா? ஓகே ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இந்த ஷோல்டர் இருக்குடா, மேபி அது ரிஜிடா இல்லாததால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஓகே, ஷோல்டர் ஓகேவா? ஓகே ஓகே, நான் வந்து அது சிம்பிள் லைன்ல போட்டேன். ஓகே,
தேர்ட் கிரிட் போலாமாடா? Waiting for some more thumbs up, ma. It's blue. Next to the yellow. Don't we have green? There's no green. There's green in there. But there's a lot of yellow on my palette, so I thought, oh, I'll just. Can I just use it for இங்க நீங்க மூவ்மெண்ட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். மேபி அவங்க லெக்ஸ் அங்க போடுறதால நான் இங்க கொடுத்துக்கிறேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன்ஸ் போட்டுக்கோங்க. Shall we proceed to the third grid, ma? Not yet. Do we like finish the like going like making இல்ல the கண்ணா, நீங்க ஸ்டிக் ஃபிகர்ஸ் மட்டும் போடுங்க. அதாவது நீங்க இப்போதைக்கு நீங்க ப்ராசஸ் போட்டுட்டு இருக்கறதால ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் லேட். நீங்க வந்து இப்போ ஸ்டிக் ஃபிகர்ஸ் மட்டும் போடுங்க. நம்ம வந்து அந்த என்டையர் ஸ்டிக் ஃபிகர் கிரிட் ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணுங்க. ஆக்சுவலி இட் டேக்ஸ் டைம், ரைட்? நீங்க ஒரு இதுக்கும் நீங்க இரேஸ் பண்ணி ஒரு பெயிண்டா யூஸ் பண்றதுக்கு அட் ஸ்ட்ரெச் நீங்க ஒரு பெயிண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்றது வந்து இட் வில் பி ஈஸியா, ரைட்? ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டிக் ஃபிகர்ஸ் முடிச்சிடலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்டட் டு கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன், நான் அந்த ஒரு டைல் சொன்னேன்டா. நம்ம எல்லாமே முடிச்சிட்டு we can proceed with the process. Okay, if that's it, yeah, we can proceed, ma. Yeah. ஒரு நிமிஷம் இருங்க. And a சரிம்மா, small சரி. time check as well as Dikshita. Now we have 10 more minutes. Yeah. I update it next week continue பண்ணலாம். So no issues. கண்ணா தேர்ட் கிரிட் போலாமா?
Yeah, we can proceed. ஓகே. ஸோ நான் சிமிலர்லி இதே டிஸ்டன்ஸ்ல வந்து நான் மெயின்டைன் பண்றேன். மேக் ஷூர் ஆஃப் தட். அண்ட் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்பைன், தென் யுவர் ஷோல்டர்ஸ், and your hands, and your legs. ஓகே. ஸோ இது வந்து என்னோட தேர்ட் ஸ்டிக் ஃபிகர். அண்ட் இங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் லைன்ஸ் போட்டு, ஓகே. ஸோ இப்போ ஒரு அந்த 1 2 3 டைல்ஸ் முடிச்சிருக்கோமா? லைக் நான் பிக் பண்ண கலர் வந்து yellow அண்ட் அனலாகஸ் கலர் ஸ்கீம். ஓகே. அதனால நான் இங்க வந்து yellow green வந்து கொடுக்குறேன். இங்க நான் என்ன கொடுப்பேன்? yellow கொடுப்பேன். அகைன் இங்க green. ஸோ இதுதான் உங்களுடைய பேட்டர்ன். your yellow and your green. புரிஞ்சுதாடா? ஸோ இதுதான் நீங்க பேட்டர்னா கிரியேட் பண்ணீங்க. அண்ட் இப்போ வந்து நான் சொல்றது கேளுங்கடா. ஸோ நான் வந்து இந்த ஸ்டிக் ஃபிகர் A B C அப்படின்னு மார்க் பண்றேன். ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? செகண்ட் வரத்துக்கு நீங்க C A B அப்படிங்கிற அந்த ஃபிகர்ஸை வந்து இங்க போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் B C A. புரிஞ்சுதாடா? ஸோ I've named each stick figure as A B and C. ஃபர்ஸ்ட் வர ஏங்கிறது வந்து நான் என்னோட செகண்ட் ஐ மீன் 1 2 3 4 5th டைல்ல நான் அதை ரிப்பீட் பண்றேன். அதே மாதிரி 9th டைல்ல ரிப்பீட் பண்றேன். ஓகே. நீங்களும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். புரிஞ்சுதாடா? So there's no more new stick figures. Yeah, you can also introduce new stick figures. Like for this, do we like for the first one we would make the same exact stick figure back on the A? இட்ஸ் நாட் கம்பல்சரிமா. நான் வந்து இது வந்து ஒரு பேட்டர்ன், அவ்வளவுதான். இது வந்து மை கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ. நீங்க வந்து இது மாதிரி போடலாம். பட் இல்ல, ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு மேக் நியூ ஸ்டிக் ஃபிகர்ஸ், நான் இப்படி போடணும்னு நினைச்சேன் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் தட் ஆல்சோ. So we're allowed to make our own. என்ன கண்ணா? We're allowed to like we either may follow the pattern or make a new stick Yeah. figure from this one. Yes. இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். நீங்க வந்து புதுசாவும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம். பட் நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் உங்களுக்கு கொடுத்தேன். யூ ஐதர் யூஸ் an analogous color scheme or a complementary color scheme. அவ்வளவுதான் நான் கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன். நீங்க அது கலர் கூட இதுதான் போடணும்னு நான் சொல்ல. You can either follow this color scheme or your complementary. Excuse So, me. am I allowed to use pink? என்னம்மா? Am I allowed to use the pink color?
இல்ல இது வந்து ஒரே கண்டிஷன் நான் சொன்னல, இஃப் யூ யூசிங் அ பிங்க் கலர், ஓகே இந்த மாதிரி ஒரு பிங்க் ரேஞ்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இஃப் இட்ஸ் அனலாகஸ் யூ கேன் யூஸ் யுவர் ரெட்ஸ் ஆர் யுவர் பர்பிள். இல்ல பிங்க்குக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எடுக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் யுவர் கிரீன். ஓகே, நீங்க புது கலர் நான் கொடுக்குறேன்னு நீங்க கேக்குறீங்க, பட் இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் ஒரு இது சொல்லட்டுமா, இது மட்டும் ஃபாலோ பண்றீங்களா? மேபி யூ வில் கெட் தரவ் வித் யோர் கலர் வீல்ஸ், அதனால இது நான் சொல்றேன். அது அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் உங்க டிசைன்ஸுக்கு, நாட் ஓன்லி ஃபார் யோர் டிராயிங்ஸ், ஃபார் யோர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஃபார் யோர் கலர்ஸ், ஐ மீன் கலர் போர்ட், உங்க டிசைன் ஒர்க்ஸுக்கு, ஃபார் யோர் டெக்ஸ்டைல்ஸ், எல்லா டிசைன் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே யோர் கலர் வீல் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து ரொம்ப பேசிக், ஸோ அது வந்து நான் அதனால சொல்றேன். Can we draw our own stick figures now? யா கண்ணா, யூ கேன் ப்ரொசீட். யா, ஸோ இப்போ வந்து நீங்க ஒன்னொரு டைலா ஃபினிஷ் பண்ணுன்ட்டு நீங்க போகாதீங்கம்மா, பிகாஸ் இட் இஸ் டைம் கன்சூமிங். நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஸ்டிக் ஃபிகர்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது உங்களோட விஸ்பர் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதுல. அதுக்கப்புறம் நான் செகண்ட் ஸ்டெப் வந்து எல்லாத்துலயுமே ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது யூ நீட் டு ட்ரவர்ஸ் த ஸ்டிக் ஃபிகர். அந்த பென்சில் லைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பிளாக் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு ஒரு டைலா போகும்போது கொஞ்சம் லேட் ஆகும், பட் இது வந்து அட் அ டைம் நீங்க போனீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் நீங்க இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, அந்த கிரிட் லைன்ஸ் வந்து நான் டார்க் பண்ணட்டுமா, மார்க்கர் யூஸ் பண்ணட்டுமான்னு. அப்போ வந்து நீங்க அந்த மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி கிரிட் லைன்ஸை வந்து பிரைட் பண்ணிக்கோங்க. சி இப்போ நான் கலர் பண்ணும்போதே சம்வேர் ஓவர் ஹியர் இங்க வந்து இதாச்சு இல்ல, ஸோ அதனால நீங்க லாஸ்ட்ல நீங்க போட்டீங்கன்னா இட் வில் பி மோர் போல்ட் அண்ட் பிரைட். Excuse me, so does it have to be human? Like, can we make it like an alien or something? யா 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 போடுங்க, இது வேணா போடுங்க. What about outlining it? பட் மேக் ஷியர் டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் டீடைல்ஸ், பிகாஸ் நம்ம கீத் ஹேரிங்கோட ஒர்க்கை இன்ஸ்பயர் பண்ணி போடுறோம்ல. டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் டீடைல்ஸ் லைக் ஐஸ், நோஸ், ஹேர் அண்ட் ஆல். அந்த ஏலியன் வந்து அது ஏலியன் அப்படின்னு தெரியற மாதிரி இருந்தா போதும். அது ஒரு ரோபோ அப்படின்னு தெரிஞ்சா போதும், இட்ஸ் அ டாக் அப்படின்னு தெரிஞ்சா போதும். Do we Just the outline depicts, that is enough. லாஸ்டா யாருமா கேட்டீங்க? சாரி நான் கவனிக்கல. do we outline the stick figure? ஆமாமா, ஸ்டிக் ஃபிகர்ஸ் எல்லா கிரிட்ஸுக்கும் போட்டுருங்க. அண்ட் தென் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் போடுங்க. அவுட்லைன் இன் த சென்ஸ் யூ நீட் டு ட்ரவர்ஸ் த பாத். ஸோ இதை வந்து கைடா வச்சுட்டு நீங்க அதை சுத்தி வந்து லைன் போடுங்க. அண்ட் ஹியர் இந்த பாடிக்கு வரும்போது மட்டும் யோர் டார்சோ, அதுல மட்டும் அந்த வித்து வந்து கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா விடுங்க. கம்பேர் டு யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், உங்களுடைய டார்சோக்கு கொஞ்சம் கேப் ஜாஸ்தியா விடுங்க. அண்ட் லெக்ஸுக்கு ஆஃப்டர் திஸ் யூ கேன் erase your lines, your stick figure lines. ஓகேமா? Hope you're clear with this.
ஆக்சுவலி நான் வந்து இந்த டிஸ்டன்ஸை நான் சேமா மெயின்டைன் பண்ண ஃபீல் பண்றேன். அதாவது இந்த டிஸ்டன்ஸை. ஸோ ஐ எம் மேக்கிங் ஷுர். ஓகே, ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் என்னோட லைன் டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு. ஈவன் இஃப் யோர் ஸ்டிக் ஃபிகர்ஸ் ஆர் அன்ஈவன் பரவாயில்ல, நீங்க வந்து அவுட்லைன் பண்ணும்போது கூட யூ கேன் கான்சென்ட்ரேட். And that is why we use pencils before tracing the outline. ஸோ எல்லாருமே உங்க டவுட்ஸ் கேட்டீங்களாடா? நீங்க புதுசா பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம். பட் என்ன ஒரு இது ரூல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, we are taking an artist for an inspiration, right? ஸோ அதை வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ற மாதிரி நம்ம அவங்களுடைய போல்ட் அவுட்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அந்த மோஷனை வந்து டெபிக் பண்றதுக்கு இந்த சிம்பிள் 3 லைன்ஸ் போடுறாங்க, அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் டீடைல்ஸை வந்து கட் டவுன் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுட்டு நீங்க வந்து எது வேணா போடுங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ட்ரை நியூ, இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் பி ட்ரூ டு சம் தட். Questions, ma. If we are doing analogous and let's say you use blue, can you use all green, blue and violet? Either this or that, yeah. ப்ளூ யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்க பர்பிள் ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில கலர் பென்சில்ஸ்ல வந்து யூ won't get purples, so you can shift to violets also. நிஷாத், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க கண்ணா. நான் என்ன சொல்றேன்னா, can we use 3 colors? So like Your washer is done. so like can we use நீங்க 3 வந்து colors? 3 colors யூஸ் பண்றீங்கன்னா மேக் யுவர் கிரிட் பிகர். லைக் இது வந்து 3x3, ரைட்? உங்க கிரிட்டை 4x4 பண்ணிக்கோங்க. யூ மேக் யுவர் கிரிட்ஸ் பிகர் 5x5 அந்த மாதிரி போட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் மோர் கலர்ஸ். the thing is, நான் அந்த கலர் வந்து நீங்க பார்க்கும்போது பிரைட்டா அப்பீலிங்கா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன்ல. ஸோ இந்த கிரிட்டுக்கு நம்ம 2 கலர் போட்டாலே வந்து இட் வில் பி சஃபிஷியன்ட். 3x3 கிரிட்டுக்கு அந்த டைல் அந்த மாதிரி ஒரு என்னது ஸ்பேசிங்க்கு வந்து நீங்க 2 கலர் சூஸ் பண்ணாலே இட் வில் பி நைஸ். Okay. இல்ல எனக்கு பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த வயலட் ரொம்ப பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா கிரிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. So are we good to wind up? ஐ திங்க் எல்லாருமே வந்து பிஸியா பண்ணிட்டு இருக்காங்க. Okay. If you are okay, Nikshita, we are okay. I want to make sure of your time plan. ஓகே, எனக்கு வந்து இல்ல, நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். எனி क्वेश्चंस நீங்க வாட்ஸ்அப்ல கூட போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து I'll reply. ஒரு டைம் கேப்ல I'll reply. Wait, do that email? Sorry கண்ணா, யாராவது கேக்குறீங்களா question? So aunty சொன்ன மாதிரி if you have any questions please post that in the WhatsApp. நீங்க ரெஸ்ட் வந்து ஒரு ஹோம்வொர்க் மாதிரி எடுத்துட்டு make sure like your after you are done please post it in the WhatsApp group last time பண்ண மாதிரி. It was so colorful and we will be adding those in our Facebook pages and other social media pages as well. And again it will be randomly picked, but do your best. Can we make என்னோட கம்ப்ளீட்டட் டிராயிங்க வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். By the end of the day I'll do. And last question ma, can we make it hold something அப்படின்ட்டு வந்து ராகவ் கேட்டிருக்காங்க. என்னது கேக்கல. I think like the figures இருக்கு இல்லையா, stick figures, can we make it hold something அப்படின்னு ராகவ் கேட்டிருக்காங்க. Yeah. Because நான்
பண்ணலாம், பட் அது அது டீடைல்ஸ் ஆட் பண்றோம்ல. we are adding details, right? oh he's holding something அந்த மாதிரி எல்லாம் மேபி ஒரு ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி லைக் இந்த ஸ்டிக் ஃபிகர் வந்து ஹேட் போட்டிருக்கு, இட் டசன்ட் கிவ் அ பிக் டீடைலிங், அந்த மாதிரி நீங்க போடலாம். பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு பால் ஹோல்ட் பண்றாங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ஷேப், அது போடலாம். பட் ஒரு அனிமல் ஹோல்ட் பண்றாங்க, இல்ல ஒரு பேரட் ஒரு பேர்ட் அந்த மாதிரி போடும்போது இன்னும் டீடைல்ஸ் கொடுத்தா தானே அது இன்னுவா இதுவா இருக்கும். ஸோ நீங்க என்ன போடுறீங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க, இட் வில் பி பெட்டர். அண்ட் இந்த இது எல்லாம் முடிச்சுட்டு மேக் ஷூர் அவங்க ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க நீங்க ஆன் வெப்சைட். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். he has done surreal arts also. லைக் அந்த ஸ்டிக் ஃபிகருக்கு வந்து 4 கை இருக்கு, 2 ஹெட்ஸ் இருக்கு, தென் 6 கால் இருக்கு. இது வந்து ரியாலிட்டியில இது இருக்காது இல்ல, பட் அந்த மாதிரி கூட போட்டிருக்காங்க. ஸோ மேபி இட் வில் ஃபேசினேட் யூ ஆல்சோ. நீங்க அவங்களது பார்த்தீங்கன்னா இட் மே ஃபேசினேட் யூ, அண்ட் நீங்க அதை கூட நீங்க கிரிட்ல போட்டுக்கலாம். hope எல்லா questions I answered. Yeah. Okay. சம்யுக்தா, எஸ், நீங்க வந்து உங்களோட இன்னும் அனுப்பல அப்படின்னா போன கிளாஸ்லயும் சேர்த்து அனுப்பலாம் கண்ணா. we are good. yes, I am giving my figure 4 legs and 3 arms. yes, good. okay okay. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம அப்படி கிடையாது இருக்காது, பட் அட்லீஸ்ட் நம்ம பிக்சர்ஸ்ல பாத்துக்கலாம். and I drew had soon make you my fave winning character. okay கண்ணா. okay, I think like we are all good for today. Okay. And we will wind up. Thank you so much. And Dikshita, another big great learning for us today. Thank you so much, ma. We'll see you all in the Thank next class. Please post Kanna bye bye. drawings ellame post pannunga. You made Michael Jackson awesome. yeah yeah. நேத்து கூட ஒருத்தவங்க அது பண்ணிருந்தாங்கல்ல. ஆமா ஆமா. okay.